கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் பொல்லாத காலம். மனுஷர்கள் தற்பிரியராய் தங்களுடைய ஆசையை நிறைவேற்ற எதை வேண்டுமானாலும் மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிற பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழுகிற இந்த காலத்தில் நாம் மிகவும் ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் வேலை செய்கிற இடங்களில், நாம் பழகுகிற மனிதர்களிடத்தில், ஏன் இன்றைக்கு சொந்த குடும்பத்தில் கூட ஞானமாய் செயல்படாவிட்டால் ஏமாற்றி கொண்டு போகிற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களுக்கு ஏற்ற ஞானம், அறிவு நமக்கு நிச்சயம் வேண்டும். அது மாத்திரமல்ல, நன்மை செய்தாலும் அநேக நேரத்தில் நாம் காயப்பட்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் நன்றாக சந்தோஷமாய் இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கும் கூட இந்த 3 காரியங்களையும் நமக்கு தர ஒருவர் இருக்கிறார். குறித்துத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், ஞானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அறிவாய் செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த ஞானத்தையும் அறிவையும் தருகிறவர் யார் என்றால் தேவன் தான். தேவன் எல்லாருக்கும் கொடுத்து விடுவாரா என்றால் இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, யார் ஒருவர் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவர்களாய் இருக்கிறார்களோ, அதாவது மனுஷர்களுடைய பார்வைக்கோ அல்லது தங்களுடைய பார்வைக்கோ அல்ல. இன்றைக்கு அநேகருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், நான் சரியா இருக்கிறேன் என்று தங்களை குறித்து தாங்களே ஒரு நிலையை வைத்திருக்கிறார்கள். அப்படி அல்ல. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, யார் ஒருவர் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறவராய் இருக்கிறாராம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதைத்தான் யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். யார் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்க கடவன், அப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள் என்று. அதே போல இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது நாம் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், அது உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இரண்டாவது, அவர் பார்வைக்கு நல்லவைகளை செய்து நல்லவர்களாய் அவருக்கு காட்சி அளிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நாமும் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் அதை கொடுக்கிறவராய் இருக்கிறாராம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை நாம் ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லவர்களாய் இருந்து உலகத்தின் பார்வைக்கு கெட்டவர்களாய் இருந்தால் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் நமக்கான ஆசிர்வாதம் நம்மை உண்டாக்கின, நம்மை காண்கிற தேவனிடத்திலிருந்து தான் வரப்போகிறது. ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவர்களாய் இருந்து மனுஷர் எல்லாருடைய பார்வைக்கும் நல்லவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அது வீணாய் போய்விடும். ஆகவே இந்த காரியத்தில் மிகவும் கவனமாயிருங்கள். கர்த்தரின் பார்வைக்கு நல்லவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கேட்காமலே ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தருவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.